அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏகே விர்லா குமரவேல். நான் இப்போ திருக்குறளுக்கு ஏற்ற கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? உணவாகும் மலை. இந்த மலை என்ன உணவாக தான் ஆகும். மலை உணவாகும் மலை. அதோட திருக்குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை. இந்த நீர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, நீர் இல்லைன்னா உலகமே இல்லை. அதுதான் அதோட பொருள். கதை சாப்பிடலாம். ஒரு திருவண்ணாமலை சொல்லிட்டு ஒரு ஊர். அது பக்கத்தில் ஒரு ஏரி. அந்த ஏரியில் ரொம்ப தண்ணி இல்லாமல் வற்றி, தாமரைன்னா வற்றிச்சு. அப்படி பார்க்கும்போது ஒரு பாலன் ஒரு ரவி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஒன்றா இந்த திருவண்ணாமலையில் இருக்காங்க. ஆறு தேண்டி அந்த ஏரியை தாண்டி அப்படியே ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு தான் போய் நிற்கிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு பின்னாடி அவங்க ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மாடன்னா சாணி விடும்ல, இந்த மாடு சாணிட்ட பாலன் ரவி அதை மிஷ்டான், காலில் மிஷ்டான். அதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஏறிக்கிட்ட குடு என்ன ஓடினான். ஓட்டு பின்னாடி அவன் கழுவும் போது ரவி என்ன சொன்னா, ஏன் நில்றா, கழுவாதான் அது அழுக்காக்கிது, அதே சேரமாக்கிது, அதில் கழுவாத சொல்லுது. அப்போ ரவி மறுபடி சொல்கிறான், அதில் நம்ம அம்மா இருந்தால் தான் நம்ம அம்மா இல்லைன்னா நாம் இல்லை, நீர் இல்லைன்னா உயிர் இல்லை, அது மாதிரி இருக்கு. அது மாதிரி சொன்னானா. அப்போ பாலன் அது நீரோ தாயை பற்றி நீ அப்படியே பேசுகிற, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்படி பேசுறது அநியாயமாடா சொன்னானா. அதானே கண்டுக்காப்ப பாலனு ரவி சொன்னானா. ரவி நல்ல பையன்ல. ரவி சொன்ன பிறகு ரவி தானே சாணியை காலில் வச்சான். அவன் என்ன சொல்கிறான், நான் இப்போ நீரோட கஷ்டத்தையே புரிஞ்சிக்கினேன். அப்புறம் அடுத்து பாலனை நான் சொல்கிறான், சரி அதானே ஒத்துக்கிறேன் நானும். அப்போ நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அதுலேயே அப்படி சொல்லிட்டு நம்ம அதோட சேர்த்து நான் ஒன்று சொல்கிறேன். பாலன் சொன்னானா, நம்ம ஊரே கஷ்டப்பட்டுனுக்குது, இந்த கொஞ்சம் தண்ணி இப்போ நம்ம நீர் இல்லாமல் இருக்கோம், பட்னி கறந்து, சாப்பாடு இல்லாமல் பட்னி கறந்து சில பேர் செத்து போகிறாங்கல்ல, அவர் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாற்றி